தெச்சணம் மீதே வந்து தெய்வமாய் இருந்து கொண்டு மிச்சமாய் புதுமை காட்டி மேதினில் எவரும் காண ஆ உச்சமே சான்றோர் கீந்து உதவியும் செய்வாய் என்று பச்சமாய் தேவரெல்லாம் வைகுண்டரின் பதத்தில் வீழ்ந்தார். ஐயா உண்டு. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஐயா நாராயண பரம்பொருளின் திருவடி பணிந்து ஐயா வளரும்பதியினுடைய இன்னும் ஒரு உண்மை சம்பவம். என்னுடைய சிறு வயதில் 10 வயது வரைக்கும் நான் தான் ஐயாவுக்கு காவிச்சாரம் தலப்பாக்கட்டு நெற்றி நிறைய நாம எல்லாம் போட்டுட்டு விளக்கு வைக்கிறது வழக்கம். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் குளிச்சுட்டு ஐயாவுக்கு திருநடையெல்லாம் தொடச்சி விளக்கெல்லாம் தொடச்சி திரி எண்ணெய் எல்லாம் ஊற்றி நான் தான் விளக்கு வைப்பேன். அப்போ வறுமையான காலகட்டம். ஐயாவுக்கு விளக்கெண்ணெய் திரி தீப்பெட்டி வேண்டதுக்கு கூட காசு இருக்காது. அந்த நேரம் வந்து அம்மா தர்மத்துக்கு போய் தான் இந்த ₹1 50 பைசா கிடைக்கிற ரூபாவை சேர்த்து வச்சுட்டு ஐயாவுக்கு விளக்கெண்ணெய் திரி தீப்பெட்டி வேண்டி வைக்கிறது வழக்கம். எண்ணெய் ஊற்றி கொளுத்துறதுக்கு எண்ணெய் கிடையாது, தேங்காய் எண்ணெய் கிடையாது. அப்போ அம்மா கிட்ட போய் கேட்குறேன், ஐயாவுக்கு விளக்கு வைக்கணும், எண்ணெய் இல்லை, என்ன பண்றது அப்படின்னு கேட்குறேன். அப்போ அம்மா சொல்றாங்க, ஒரு நாளத்துக்கு முன்னாடி விளக்கு வைக்கிற எண்ணெய் கொஞ்சமா அந்த திரியில நனைஞ்சு இருக்கும், அந்த திரியில உள்ள எண்ணெயை புழிஞ்சு ஐயாவுக்கு கொளுத்து மக்களே அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஐயா வளரும்பதி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஐயா கிட்ட வம்புனாலேயோ கோபத்தினாலேயோ அகங்காரத்தினாலேயோ ஆணவத்தினாலேயோ சட்டத்திட்டத்தினாலேயோ அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அன்பால மட்டுமே இந்த உலகத்தை ஆள வந்திருக்காரு. அன்பு வழியை காட்டி அன்பு வழி நெறிமுறைகளை சொல்லி தந்து வாழ வச்சுட்டு வராரு நம்ம ஐயா. எங்க ஊர்ல எல்லாம் முன்னாடி அந்த அந்த காலத்துல 1997ல எல்லாம் நாமம் நெற்றியில நாமம் போட்டுட்டு போனா மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கொக்கு பீச்சு விட்டுருக்கு, 1ஆம் நம்பர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஐயா ஒவ்வொரு அந்த அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஐயா வந்து 1ஆம் நம்பரா தான் வந்துட்டு இருக்காரு இந்த உலகத்துக்கு. ஐயா நேர்வழியை காட்டி தாராரு, உண்மையை சொல்றாரு, நல்ல சிந்தனையை வந்து சொல்லி தாராரு. அன்னைக்கு 1ஆம் நம்பர்னு சொன்ன மக்கள் இன்னும் வாயடைச்சு போகத்தக்கன ஐயா வந்து ஐயாவினுடைய புகழ் வந்து மேலும் மேலும் ஓங்கி வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது, இன்னும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். இன்னும் இன்னும் ஐயாவின் புகழ் ஓங்க வேண்டும், வளர வேண்டும். அவர் சொன்ன பாதையில், அன்பு வழி பாதையிலே நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழகத்தில் ஐயாவினுடைய புகழ் நிறைய பரவிக்கிட்டு தான் வருது. இன்னும் இன்னும் மேலும் மேலும் ஐயாவினுடைய புகழ் பரவணும். அதற்கு நாங்களும் ஒரு ஐயாவுக்கு ஒரு அன்பு பிள்ளைகளாக இருந்து அதை வழிநடத்தி செல்வோம். ஐயா வளரும்பதியின் வரலாறு, ஐயா வந்த கதை எப்படி, இதை வந்து உணர்ற மக்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அனைத்தும் ஐயா நிச்சயத்தப்படி நடக்கும். ஐயா